நீர் எங்களோடு கூட இருந்தீரே, பாதுகாத்தீரே. இந்த புதிய மாதத்தில் எங்களை காலடிகளை எடுத்து வைக்க கிருபை பாராட்டியிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா, பலகீனங்கள் ஆண்டவரே, வியாதியின் கட்டுகள், எவ்வளவோ பிசாசின் போராட்டங்கள், மனிதர்களால் வந்த போராட்டங்கள் எல்லாம் இருந்த போதும் உங்கள் வலக்கரத்தை பிடித்து எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், உன்னதர், நீதிபரராய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்த உம்முடைய உன்னத திட்டம் பெரியதாய் இருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், அதிசயங்களை செய்கிற தேவனை, அற்புதங்களை செய்கிற தேவனை, எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தில் முதலாவது மணி நேரங்கள் உங்கள் பாதத்தில் கடந்து வருவதற்கு, உம்மை துதிப்பதற்கு, மகிமை செலுத்துவதற்கு, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு, நீர் எங்களோடு இடைபடுவதற்கு, நாங்கள் எங்களை விட்டு கொடுப்பதற்கு, நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வீக பிரசன்னங்களை ஆட்கொள்ளுவதாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, உயர்த்த, மகிமைப்படுத்த என் தேவன் நீர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை மகிமை செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் உண்மை அல்லாமல் வேற யாரும் இல்லடாடி, உங்களை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போல் வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமாசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தூய ஆவியானவர்
அசைவாடிடும் மகிமையா என்னை நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா என்னை நீரப்பிடும் தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. பரிசுத்த தேவனே, இந்த மாதத்தின் முதலாவது நாளில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையின் சகல காரியத்திலையும் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. நீர் துதிக்கி பாத்திரர். உம்மை உயர்த்துவதற்கு, உம்மை பாடுவதற்கு, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை உயர்த்துவதற்கு நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற கிருபைக்காக, மேலான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுங்க, உயர்த்தப்படுங்க. உங்கள் பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் சில பாடல்களை கூட பாடி நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் நம்மை மீட்டெடுத்த விதங்களை நினைக்கும் போது அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவரை சேவிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரே. இந்த நாளில் நம் அனைவருக்கும் தெரிந்ததான பாடல், நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை என்கிறதான பாடலை நாம் பாடி தேவனை மகிமை செலுத்த போகிறோம். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியுமே நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் காணப்படுகிறது. உள்ளத்தின் நல்ல ஆழத்திலிருந்து பாடுவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நான் நாடும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நான் நாடும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை தவிர தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நான் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை
தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர தெய்வம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுமா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சருக்களிலும்
சருகளிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருகளிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர், இமை பொழுதும் என்னை விலகினாலும் உந்தன் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவு நான் தகுதியுமில்ல, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எங்க வாழ்க்கையில நீர் ஆச்சரியமானவராக அதிசயமாய் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ இடங்களில் சருகி நின்ற இடங்களில், எதிர்பார்ப்பு அற்று நின்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் எங்களுக்கு உங்கள் விசுவாசத்தை தந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொடுத்து உங்கள் வாக்குத்தத்தங்களில் எங்களை நிலைத்து நிற்க பண்ணியிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை விட்டு மாறாமல் விலகாமல் எங்கள் கூட பயணம் செய்கிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோம்.
கொஞ்ச நேரம் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. இந்த மாதத்திற்கு தேவையான வார்த்தையை கொண்டு நீர் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிற தேவன். கடந்த மாதங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தேவன் நம்மை வழிநடத்தி வருகிற விதங்களை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக யோசுவா எழுதினதான புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3-9 வசனம் வரைக்கும் தான் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தந்தார். அதில் ஜனவரி மாதத்திற்கு 5வது வசனத்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின வார்த்தை தான் ஆண்டவர் ஜனவரி மாதம் நம்மளோடு பேசினார். பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டது யாக்கோபனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை வெளிப்படுத்தினார் என்பதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் அதில் சொல்லியிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. நீ போகிற இடத்துலெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன். ஆபிரகாமின் தேவனாகிய தேவன், ஈசாக்கின் தேவன் அவர்களோடு மாத்திரம் நின்று விடுகிறது அல்ல, அவர்களை நடத்தின அதே தேவன் யாக்கோபை நடத்தினது போல நம்மையும் நடத்துவார் என்பதை குறித்து நாம் கடந்த மாதம் நாம் தியானித்தோம். இந்த மாதம் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திற்கு நேராய் நம்மளை திருப்பிக் கொள்வோம். 1 Chronicles chapter 28 verse 20. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு நேராய் நம்மளுடைய சிந்தனையை திருப்புவோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் இந்த மாதம் நம்மளோடு கூட இடைபட போகிறார். ஹல்லேலூயா. இதை பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். தாவீதினுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள், பல தோல்விகள் இருந்தது. ஒரு இடத்துலலாம் அவன் தேவனை மிகவும் துக்கப்பட்டு வியாகுலப்படக்கூடிய சூழ்நிலையை கூட தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் அடுத்த செகண்ட் அவன் அதை உணர்ந்த போது, அவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்தப்பட்ட போது ஆண்டவர்கிட்ட முழுமையாய் சரண்டர் ஆகிறான். அவனுடைய வாழ்க்கையின் பலகீனங்களை வைத்து ஆண்டவர் அவனை கணக்கிடவில்லை, அவனுடைய இருதயத்தின் வாஞ்சியை கொண்டு கர்த்தர் தாவீதை கனப்படுத்தினார். தாவீதுக்கு பயங்கர ஒரு ஆசை. உலகத்தில் என்னென்னமோலாம் எப்படியெல்லாம் இருக்குது. மனிதர்கள் வாழுவதற்காக எப்படியோப்பட்ட வாசஸ்தலங்களை, வீடுகளை ஏற்படுத்துகிறார்களே, நான் என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை தாவீதுக்குள்ளாய் காணப்பட்டது. இந்த ஆசை தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசையை கர்த்தர் வேறு விதமாய் நிறைவேற்றுவதற்கு விருப்பம் கொண்டிருந்தார். ஆமென். ஏனென்றால் சாதாரண ஒரு வீடை கட்டவும் ஒரு பணியாய் இருந்தால் அதை கட்டி இருக்கலாம். ஆனால் தேவன், பரிசுத்தமான தேவன் தங்குவதற்கு, வாசமாக இருப்பதற்கு நிலையாக மோசேயுடைய காலத்தில் அவர் ஆசரிப்பு கூடாரத்தில், கூடாரங்களில் வாசமாக இருந்தார். இன்னைக்கு அவர் அந்த கூடாரத்தை விட்டு வேற ஒரு எல்கைக்கு அல்லது வேற ஒரு நிலையில் மாறுவதற்கு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தாவீதுக்கு மிகுந்த ஆசை, தான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை. இது தவறே இல்லை. ஆனால் அவன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஏப்பா
உன் கைகளெல்லாம் ரத்தம் படிஞ்சிருக்கு. இந்த ரத்தம் படிஞ்ச கைகள், யுத்தத்தை கண்ட கைகளை கொண்டு பரிசுத்தமான ஆலயத்தை நீ என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாதுப்பா. நீ ஆசைப்பட்ட, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா உன்னுடைய சந்ததியை கொண்டு நான் அதை என்ன செய்ய போகிறேன், நிலைப்படுத்த போகிறேன், சரிப்படுத்த போகிறேன், அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று கர்த்தர் தாவீதோடு சொல்லும்போது தாவீதுக்கு உடனே ஒரு கோபம் வரலை. என்னடா, நான் தானே ஆசைப்பட்டேன், நான் தானே அதை கட்டணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், அதில் புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயோ ஒரு மனச்சோர்வுக்குள்ளாகவோ தாவீது போகவே இல்லை. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது தான் தன்னுடைய விருப்பமாய் மாறினதுனால அதை தன்னுடைய விருப்பமாய் அவன் மாற்றிக்கொண்டான். அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, நான் கட்டதான முடியாது, ஆனால் அதற்கு தேவையான சகலத்தை நான் என்ன செய்ய போகிறேன், சேகரிக்க போகிறேன். அவனுடைய உள்ளத்தில் என்ன தெரியுமா, யார் வேணாலும் கட்டட்டும், ஆனால் அந்த ஆலயம் சிறப்பாய் காணப்பட வேண்டும், தேவன் தங்குகிற இடமாய் மாற வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் தேவனுடைய சமூகத்தை நாடி தேவன்கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வாங்குகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவன் ஒரு ராஜாவாக மாறினான். எப்படி மாறினான்? சாதாரண ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தவன் தான் தாவீது. சகோதரர்களால், சொந்த தகப்பனால், தாயால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம். வீட்டில் ஒரு விசேஷம்னு சொன்னால் தாவீதை ஒரு ஆளாகவே பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. இதை எதில் நாம் பார்க்கிறோம் என்றால், சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாயின் வீட்டிற்கு கடந்து வருகிறார். தாவீதினுடைய தகப்பனுடைய வீடு பெத்லகேம் என்கிறதான இடத்துல கடந்து வரும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது இராணுவத்தில் இருந்த 3 சகோதரர்கள் வந்துட்டாங்க, மற்றும் வேலைகளை செய்து கொண்டிருந்த சகோதரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. தாவீதை மறந்து போனான். சொந்த தகப்பனால் மறக்கப்பட்ட தாவீது தான். ஆனால் அவன் பெற்ற தகப்பனால் மறக்கப்பட்டிருந்தாலும், தாயால் வேண்டான்னு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், சகோதரர்களுக்கெல்லாம் இவன் ஆஃப்டர் ஆல் ஒரு மேய்ப்பன் தானே, ஆடு மேய்க்கிறவன் தானேன்னு அவனை ஒரு பொருட்டாவே எண்ணாத கேட்டகரியில் தாவீது காணப்பட்டாலும், தாவீது இருந்த அந்த வனாந்திரத்திலையும் பரலோக தேவனோடு கூட இருந்த அந்த உறவு அவனை ஒரு உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு பலனையும் தேவன் யார் என்பதையும் அறிந்து கொள்ள முடிஞ்சு. தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் இருந்தாங்க. இராணுவம் எப்படி இருக்கும்னு தெரியும், ராஜா எப்படிப்பட்டவர்னு தெரியும், எப்படி போய் போர் செய்யணும்னாலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது அவர்கள் சேவிக்கும் தேவன் யார் என்பதை ருசி பார்க்காதவர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவர் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆண்டவரை தவிர அவனுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. ஆனால் மறைமுகமாய் வனாந்திரத்தில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு வெறும் ஆடு தான். அவன் பேசுகிறத புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு மனிதர்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வனாந்திரத்திலையும் தேவன் யார் என்பதையும் தேவனுக்காக வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதும் தேவனுடைய மகத்துவங்களையும் தாவீது அறிந்திருந்தான். ஆமென். அவனுக்கு எல்லாருடைய பார்வையிலும் தாவீது அற்பமான ஒரு மெய்ப்பனாய் தான் காணப்பட்டான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் விலையேற பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. கடைசியாக பார்க்குறாங்க, இவர்கள் மதிப்பிட வைத்திருந்த ஈசாயின் சகோதரர்களை எல்லாம் கர்த்தர் புறக்கணிக்கிறார். முதல் மனுஷன் வந்ததும் சாமுவேல் தேவனுடைய வார்த்தையாக வாயாய் இருந்து செயல்பட்டவன், ஒரு தேவனுடைய ஒரு பிரதிநிதியாய் வந்தவன் கூட வெளி தோற்றத்தை பார்த்து மேபி இவன் கொஞ்சம் நல்லா இருக்கிறான், இவனை ஆண்டவர் என்ன செய்யலாம், அடுத்த ராஜாவாக வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட சாமுவேலுக்கு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரேப்பா, வெளி தோற்றத்தை பார்த்து என்ன செஞ்சிடாத, முடிவு எடுத்துறாத.
நான் இருதயத்தை பார்க்குறேன். என் இருதயத்துக்கு ஏற்றவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். தகப்பனை கூட ஞாபகம் இல்லை பாரு, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு அவன் தான் வேணும். அல்லேலூயா. சாமுவேல் வந்த வேலையை முடிப்பதற்கு முன்பதாக பந்தியில் அமரக்கூட இல்லை. அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். வந்த வேலை எனக்கு முடியணும். ஃபஸ்ட்டு யார் வரணும்? தாவீது வர வேண்டும். அப்படி ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை அவன் இருதயம் தேவனோடு இசைந்திருந்ததுனால அவனை ஆண்டவர் தனக்கென்று வேர் பிரித்து தான் விரும்பும் ராஜஸ்தானத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென். இந்த ராஜாவாக கர்த்தர் அவனை வைக்கும்போது தாவீதுக்கு அப்படியே ஒரு பெருமை கிடையாது. அவன் தன்னையே தாழ்த்துகிறான். அவன் சொல்கிறான், 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாளே நல்லது. அவன் சொல்கிறான், ஒரு இடத்துல நான் எப்பேற்பட்ட ராஜாவாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த வாசப்படியை காத்திருப்பது தான் எனக்கு அது இம்பார்ட்டன்ட்டுங்க. தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொண்டேன். வேற ஒன்றும் வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நேரம், அவருடைய மகிமையில் இருக்கிற நேரம், அதுதான் எனக்கு பெருசு. நான் பெரிய ராஜா, இஸ்ரேல் தேசத்திற்கே நான் தான் ராஜா என்கிறதான ஒரு எண்ணமும் கிடையாது. அவன் தன்னையவே நினைப்பூட்டு கொண்டே இருந்தான். நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மெய்ப்பனாய் இருந்த என்னையத்தான் ஆண்டவர் என்னை அரசனாக்கி வச்சிருக்கிறாரு. எனக்குள்ள அந்த மேட்டிமை வந்துடக்கூடாது. தேவனை மிஞ்சுகிற செயல் எனக்குள்ள வந்துடக்கூடாது. சத்துருக்கள் முன்பதாக நான் வெட்கப்பட்டு போகிறதற்கு நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செஞ்சிடக்கூடாது. அவன் ஒரு இடத்துல கடைசியாக அவன் என்ன செய்கிறான்? எண்ணிக்கை எடுக்கிறான். எடுக்கும்போது கர்த்தருடைய கோபம் அந்த ஜனங்களுக்குள்ளாக அவனை அடிக்கலை. இவன் எடுத்த தீர்மானத்தின் விளைவு தன்னுடைய ஜனங்களை பாதிக்குது. உடனே போய் ஆண்டவர்கிட்ட சரணடைகிறான். ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்டால் வேற யாரும் இல்லைப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செய்யக்கூடாத ஒன்றை செய்துட்டேன். இதுதான் தாவீதினுடைய இருதயமாய் காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவனை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்பது தான் அவனுடைய மைய கருத்தாகவே காணப்பட்டது. சங்கீதத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்றால் சங்கீதம் 139வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக தேவன் யார் என்பதையும் அவர் நம்மை எவ்வளவு காண்கிறார் என்பதையும் மிகவும் அழகாக விளக்கம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உட்காரும் போது எழுந்திருக்கும் போது அதை எதை வர்ணிக்கிறான் என்றால், ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவரை மறைச்சி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொரு பகுதியில் தாவீது இப்படி சொல்லுகிறான், என் இருதயத்தை சோதித்து அறிந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை என்ன செய்யுங்க, நித்திய பாதையில் நடத்துங்கப்பா, ஜீவ பாதையில் நடத்துங்க. மேபி தெரிஞ்சோ தெரியாமையோ என் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சுருக்கலாம், தவறி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்துகிற விஷயம் எனக்குள்ளே இருக்கு. நாம் அநேக நேரங்களில் நம்மை சார்ந்து இருக்கிறவங்க வேதனைப்பற்றக்கூடாது, நம்மை நேசிக்கிறவர்கள் காயப்பற்றக்கூடாது என்பதில் நாம் மிகவும் என்ன செய்கிறோம், கரிசனையாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதர்கள் வேதனைப்படுவதை குறித்து நாம் பாரப்படுவதை அதை விட அதிகமாய் தேவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும், அவர் இருதயம் வேதனைப்பற்றக்கூடாது, அவர் இருதயம் கஷ்டப்பற்றக்கூடாது என்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கிய இடத்துல என்ன செய்யணும், அந்த ப்ரையாரிட்டி இருக்கணும். மனிதர்களை காட்டிலும் நான் தேவனுடைய சித்தத்தை செய்வதில், தேவனை துக்கப்படுத்தாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாவீது எப்பொழுதுமே அதான் பாருங்க, தாவீதுக்கு பயங்கர ஆசை என்ன, தேவனுக்கு ஆலயம் கட்டணும். ஆண்டவர் சொல்கிறார், அது ஏன் சித்தம் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருக்காய் நாம் செய்கிறோம் என்று நிறைய விஷயம் செய்கிறோம். செய்கிறதுல நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமே கிடையாது. மேபி நம்ம பெருசாக செய்யணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் சின்ன ஒரு கீழ்ப்படிதல் தான், சின்ன ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றம் தான், சின்ன ஒரு காரியத்தில் நம்ம ஆண்டவருக்கு என்று முழுமையாய் செயல்படுவதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதையெல்லாம் விட்டுட்டு இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், அதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நாளிலே மக்கள் என்ன செய்வாங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. அவங்கள பார்த்து நான் தெரியாதுன்னு சொல்லுவேன். யாரை தெரியாதுன்னு சொல்லுவாங்களாம், அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினவர்கள், அவருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், அவருடைய நாமத்தில்
அற்புதங்களை, அடையாளங்கள் இதெல்லாம் நாங்கள் யாருக்காக செஞ்சோம் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது. தேவனுக்காக செய்தோம் என்ற எண்ணத்தில் தான் அவங்க எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்யாத ஒருவனுமே என்னோட கூட என்ன செய்ய முடியாது, என்னுடைய வாசஸ்தலத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்பொழுது தேவ சித்தம் என்ன? இப்பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆசை ஆலயம் கட்டணும்னு. அந்த ஆசை அவன் தேவனுக்காக தான் செய்கிறான், ஆனால் அது தேவ சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதை உணர்ந்த தாவீது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த ஆலயத்திற்கு தேவையான காரியங்களை அவன் கொண்டு வந்தான். கட்டுவதற்கு யாரை கொண்டு தேவன் கட்டணும்னு வைத்தாரோ அதை முழுமையாய் அவன் விட்டு கொடுப்பதற்கு அவனுக்கு ஒரு மனசு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் என் நாமத்தினாலே அந்த 3 கேட்டகரியுமே, தீர்க்க தரிசனம் உரைப்பதாக இருக்கட்டும், பிசாசுகளை துரத்துவதாக இருக்கட்டும், அற்புதங்களை அடையாளங்களை செய்வதாக இருக்கட்டும், இவைகளை எல்லாமே யாருடைய பேரில் தான் செஞ்சாங்க? ஆண்டவருடைய பேரில். மேபி ஆண்டவர் எதிர்பார்த்தது நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு தான் ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பாரா இருக்கும். ஜெபிப்பதற்காக, தேசத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், மன்றாடுகிறவர்களாக, ஜாமக்காரர்களாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்த்துருப்பார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இதையெல்லாம் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், இதையெல்லாம் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லி பிதாவின் சித்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார்? அருமையான ஊழியர் ரைனால்ட் பாங்கே அவரை என்ன செஞ்சார்? ஆப்பிரிக்க தேசத்திற்காக கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். அவர் சொல்லியிருக்கலாம், எங்கே போனாலும் சுவிசேஷம் தானப்பா சொல்கிறேன், எங்கே போனாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போகுது, நான் கொஞ்ச நாளைக்கு ஆஸ்திரேலியாவில் போய் இருக்கிறேன், அதுதான் என்னுடைய தரிசன பூமின்னு போயிருந்தார்னா அவருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த திட்டத்தை அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, பரிபூரணமாய் பார்த்திருக்க முடியாது. எங்கே போனாலும் என்ன, ரட்சிப்பு கர்த்தருடையது. சுவிசேஷத்தை சொல்கிற வேலை நம்ம வேலை, ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டிய வேலை யாருடைய வேலை? ரட்சிக்கப்பட வைக்கிறது ஆண்டவருடைய வேலை, நடத்துறது நம்ம வேலை, பண்ண வைக்கிறது கர்த்தருடைய வேலை. ஆனால் அவருடைய சித்தம் முழுமையாக நிறைவேறாமல் போயிருந்திருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து, தாவீது அதற்கு முழுமையாய் விட்டு கொடுத்தான். ஆண்டவருடைய சித்தம் நான் இல்லை அந்த ஆலயத்தை கட்டுவது என்பதில் அவன் என்ன செய்தான்? தன்னை ஏற்றுக்கொண்டான். யாரை கொண்டு செய்ய தேவன் சித்தமாக இருக்கிறாரோ அதற்கு தன்னையவே என்ன செஞ்சிட்டான்? விட்டு கொடுத்து விட்டான். அல்லேலூயா. அந்த விட்டு கொடுத்த இடத்துல சாலமோனோடு, இது ஆண்டவர் சொல்லலை, சாலமோடு கூட தாவீது சொல்லுகிறான். 7 வித காரியங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் என்பதை பார்ப்போமா? ஒரு விசை கூட 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிரு என்பது முதலாவது பாயிண்ட். அடுத்தது, இதை நடப்பி. எதை நடப்பி? தேவனுடைய ஆலயத்தை கட்டும் வேலையை நடப்பி. இரண்டாவது, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. மூன்றாவது பாயிண்ட், தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். பாருங்க, என்ன நடத்தின தேவன், எனக்கு வாக்கு பண்ணின தேவன், பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை என் மூலமா நிறைவேற்றின என் தேவன் இப்ப என்ன செய்ய போறாரு? உன் கூட இருக்க போகிறார் என்பது 4வது காரியம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. மொத்தம் 7 காரியங்கள். என்னெல்லாம்? அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எது வரைக்கும்? அவருடைய வேலை. உன்னை நம்பி, நம்மை நம்பி கர்த்தர் எதையெல்லாம் தந்திருக்கிறாரோ அவைகளை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யவே மாட்டாரா? நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இதை தாவீது தேவனை ருசி பார்த்ததுனால, தாவீது தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தம் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய சக்சஸ், அவன் எல்லா விதத்திலும், அவன் போன அத்தனை யுத்தங்களிலும் தாவீது ஜெயித்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையுமே அவன் கேட்பான், ஆண்டவரே நான் பின்னிட்டு போகட்டா? நாம் பார்க்கிறோம்,
ஒன்று சாமுவேல் கடைசி அதிகாரங்களில் நாம் பார்க்குறோம். 30வது அதிகாரத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிற ஒரு சமயம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது தெரியும். 1 சாமுவேல் சாப்டர் 30 verse 6 onwards. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று யாரை கல்லெறியவா? தாவீதை கல்லெறிவதற்கு தான் கூட இருந்த நபர்கள் என்ன செய்யறாங்க? திட்டமிடுகிறாங்க. யோசித்து பாருங்க. ஆல்ரெடி தன்னுடைய மனைவி தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போய் மற்றவர்கள் உடன் ஊழியர்கள் அல்லது உடன் போர் சேவர்கள் எதையெல்லாம் இழந்தாங்களோ இதே மாதிரியான இழப்பு தாவீதுக்கும் இருக்கு. அவனுக்கு எல்லாம் இருந்துட்டு இதை சொல்லலை. அவனும் உடைக்கப்பட்டு மிகவும் வியாகுலப்பட்டு மிகவும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தாவீது இருக்கிறான். இப்போ அதுதான் அவனுடைய பிரச்சனைன்னு பார்த்தா கூட அவனுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவங்க, கூட அவன் கூட நிற்க வேண்டியவங்களும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கல்லெறியணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பார்க்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எல்லாவற்றையும் இழந்து சிக்லாகில் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த தாவீது தனக்கான எல்லா நன்மைகளையும் இழந்து போயிருந்தான். தன்னுடைய கூட நிற்கிறவங்க எல்லாம் கல்லெறியறதுக்கு நிற்கிறாங்க. தனி மனிதனாய் தாவீது ஆதரவற்ற நிலைமையில நிற்கிறான். ஆனால் அந்த ஆதரவற்ற நிலைமையிலையும் அந்த உதவியற்ற நிலைமையிலையும் அவன் நோக்கி பார்த்து தன்னை பலப்படுத்தி கொண்ட இடம் எது தெரியுமா? தேவனுடைய சந்நிதி. இந்த என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்று எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கலாம். ஆண்டவருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக, அவருடைய நாமத்திற்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்பது நிமித்தம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், நிந்திருத்திருக்கலாம், அவமதித்திருக்கலாம், தூக்கி எறியப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படும் போது கூட நாம் எந்த இடத்தில் இருந்து நம்மளுடைய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆசையாய் வாஞ்சையாய் காத்திருக்கிறோம். தாவீது தன்னுடைய நண்பர்களை தேடி போயிருக்கலாம். தாவீது தன்னுடைய சகோதர அல்லது அடுத்த நாட்டின் தலைவர்களையோ ராஜாக்களையோ தேடி அவன் ஓடி போயிருந்திருக்கலாம். அல்லது வேற உற்றார் உறவினர்களை தேடி போயிருந்திருக்கலாம், நண்பர்களை தேடி போயிருந்திருக்கலாம். ஆனா அவன் வேற எங்கேயும் போகல. தேவ சந்நிதியில் போனது போல இன்று ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பதோ கடினமான பாதையின் வழியாக, நெருக்கமான பாதையின் வழியாக, சோர்வான பாதையின் வழியாக, இழப்பான பாதையின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது நாம் தேவனிடத்தில் இருந்து பலன் பெற்றுக் கொள்வதற்கு, தன்னையே தைரியப்படுத்திக் கொள்வதற்கு தாவீது பழகினது போல நாமும் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமையில நாம் பலன் அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, 8வது வசனத்தை நாம் வாசிப்போமா? தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அவர்களை பின்தொடரவான்னு அவன் கேள்வி கேட்கிறான். இந்த சூழ்நிலையில நொறுக்கப்பட்டு இருக்கிறேன், இழக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய எல்லாரும் எனக்கு எதிராய் நிற்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவருக்கு ஆலோசனை பண்ண இவன் போகல, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவனாய் காணப்பட்டான் தாவீது. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்தொடரணுமா?
அதை தொடர்ந்து போகணுமா, அதை நான் மீட்டு கொள்வேனா? 2 கேள்வி கேட்குறான். அந்த 2க்குமே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீதை போல எல்லா காரியத்திலையும் நாம் தேவன்கிட்ட கேட்டு செய்கிற ஒரு இடம் வரும்போது எல்லாராலையும் ரெட் கார்பெட் போட்டு நம்மளை வரவேற்க மாட்டாங்க. சில இடங்களில் தனிமையாய் நிற்கப்படுகிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஒன்று நிச்சயம், சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு அந்த நேரத்தில் தாவீதை கொஞ்சம் சமாதானப்படுத்திடுவோம்னு சொல்லலை. அவன் எவைகளை எல்லாம் இழந்தானோ, இழந்தவைகளை மாத்திரமல்ல, அவனை கொள்ளையடிச்சிட்டு போனவனுங்களுக்குள்ள அனைத்தையுமே சகலத்தையுமே தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது தான் தன்னுடைய குமாரன் ஆகிய சாலோமோனை சொல்றான், எப்பா என் வாழ்க்கையின் சக்சஸ் என்னன்னா அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பது, அவரை பிரியப்படுத்துவது, அவரை சார்ந்து இருப்பது. அவரை துக்கப்படுத்திட்டீன்னா அவ்வளோதான். ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது அதான் சொல்கிறாரு, எனக்கு பிரியமாக நடந்தா அவன் சிங்காசனத்தை என்ன செய்வேன், ஓன் நினைவுக்கு அல்லது உனக்கு நான் வாக்கு பண்ணினதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா தாவீதினுடைய சிங்காசனத்தை தலைமுறையாய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். அதை எப்படி நிறைவேற்றினார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, யூத கோத்திரத்தின் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றும் அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவராய் தன்னுடைய வாக்கு தத்தத்தை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு பின்பதாய் வந்த அநேக தலைவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? தவறிட்டாங்க. தவறினதுனால முழு சந்ததியை ஆண்டவர் அழிக்கல, ஒரு ஆளை வச்சுட்டே வந்தார். எதற்கு? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. இன்று சாலமோனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற அந்த 7 காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நாம் நினைப்பூற்றுவோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலன் கொண்டு திடமானதாக இருக்கணும். எதற்கு? கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிறதை நாம் தொடர்ந்து ஓடுவதற்கு. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் கர்த்தர் ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்கை கொடுத்து தான் இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார். அநேக சமயங்களில் நாம் பிறரை போல் இருப்பதற்கு, பிறருடைய காரியங்களை செய்வதற்கு நாம் ரொம்ப என்ன செய்கிறோம்? முயற்சி எடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுவது, அவர் நம்மை குறித்து எதை வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு ஆலயத்தை கட்டுவதற்கு. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை பேசியிருக்கிறார்? இந்த மாதம் அதை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, பல நேரங்களில் நீங்கள் சொன்ன வார்த்தையை விட எனக்கு நலமாய் தோன்றினதை செய்வதற்கென்று நான் இவ்வளோ காலமும் ஓடிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுவது, என்னோடு பேசுவது, உங்களோடு பேசுவது, நமக்காய் விருப்பம் இருக்கிற விஷயத்திற்கு நான் ஆண்டவருக்காய் செய்கிறேன் என்று ஓடுவதல்ல. உண்மையாகவே வாட் இஸ் காட் அசைன் டாஸ்க் ஃபார் மை லைஃப்? ஆண்டவர் எனக்கென்று நியமித்திருக்கிறதான அந்த திட்டம் என்ன என்பதை அறிந்து அதற்கென்று நாம் ஓடும்போது தாவீது சொல்கிறாரு, அந்த டாஸ்கை நீ நிறைவேற்றுவ வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தாவீது சாலமோனுக்கு சொன்னது போல இந்த நாளில், இந்த மாதம் ஆண்டவர் நம்மளோடு சொல்லுகிறது என்னன்னா, அவர் நமக்கு என்னெல்லாம் டாஸ்க் நம்ம வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிறாரோ அவைகளை நாம் நிறைவேற்றுகிற வரைக்கும், நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு, நாம் இன்று செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் புழுதியில் இருந்த நம்மை, சாம்பலிலும் குப்பையிலும் நாசத்திலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய மகிமையான உன்னதமான கனமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை உங்களை நம்பி இருக்கிறாரே, அதற்கு நம்மையே இந்த மாதம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதத்தில் எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. மேபி எங்களுக்கு நலமாய் தோன்றினதற்கு நாங்கள் இவ்வளோ நாள் ஓடி இருந்திருக்கலாம். இந்த நாளில் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் டாடி. உங்கள் சித்தம், உங்கள் விருப்பம் பரிபூரணமாக எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாகப்பா.
எங்கள் வாழ்க்கையின் மேன்மையெல்லாம் நீங்கள் தான்ப்பா. ஆடுகளுக்கு பின்னாக இருந்த தாவீதை அரசனாக்கி மாற்றி உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை அழைத்து அவனோடு நிறுத்தவில்லையே, அவனுடைய சந்ததியை கொண்டு நீங்கள் நிறைவேற்றினீங்களே. தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தீரே. இன்று நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களையே அர்ப்பணிக்கிறோப்பா. என் திட்டம் ஆசைகள் சிறியதன, திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே. அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணை ஏற்றி அழகு பார்த்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருத்தினீவு, நான் பார்க்கும் உயிர்வுகள் எல்லாம் நீர் என்றும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் என்றும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நானே மாத்திரோ, என் வாழ்க்கையை மாத்திரோ. இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நானே மாத்திரோ, என் குடும்பம் மாத்திரோ. பரிசுத்தரே, தாவீதை போலப்பா எங்களை நீங்க உங்களுக்காக வேர்பிரித்து அழைத்த போது எங்களுக்கு பல திட்டங்கள், பல ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் இருந்துச்சப்பா. ஆனால் உங்கள் திட்டத்தை பார்க்கும்போது எங்கள் வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்தில் உங்கள் நினைவுகளோ, உங்கள் யோசனைகளோ, உங்கள் எண்ணங்கள் எங்கள் மேலே உயர்ந்ததாக இருக்கிறதப்பா, சிறந்ததாக இருக்கிறதப்பா. அதற்காக எங்கள் வாழ்க்கையை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விருப்ப ஆசைகளை நிறைவேற்றுவதற்கல்ல, பரம தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் பரிபூரணமாய் நிறைவேற்றுவதற்கு எங்களையே அர்ப்பணிக்கிறோம். தாவீது ஆண்டவரே தனக்கு ஆசை விருப்பங்கள் இருந்தாலும் உங்கள் விருப்பத்திற்கு அவன் தன்னையே ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே உங்கள் திட்டம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக எதை செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவதற்கு எங்களையே அர்ப்பணிக்கிறோப்பா, எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமாய் நிறைவேறுவதாக. பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியில் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் ஊழியத்தில், எங்களை நம்பி நீங்கள் தந்திருக்கிற சகலத்திலையும் பரலோக சித்தம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்கள் பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிறதான அந்த டாஸ்க் என்ன என்பதை அறிந்து அதற்காய் ஓடுவோம். அதை செய்து நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.